கைஸ், நம்ம எல்லாரும் அதிகமா நம்புற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட பேரை சொல்லுங்க. சிட் ஃபண்ட்ஸை நம்புறோமா, ஸ்டாக் மார்க்கெட்டை நம்புறோமா, நகை கடைக்காரங்களை நம்புறோமா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸை நம்புறோமா, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தான் நம்புறோமா? இந்த எந்த இன்ஸ்டிடியூஷனையும் நம்ம எல்லாருமே நம்புறதே இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நம்புறோம், அதிகப்படியான நம்பிக்கை வச்சிருக்கோம், அதிக சதவீத மக்கள் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட லிங்க் ஆகி இருக்கும். ஏன் ஒரு காலத்துல நமக்குலாம் சம்பளம் எப்படி கிடைச்சது? ஒரு கவர்ல போட்டு நம்ம கையில தருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரோட சேலரியும் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல தான் விழுது. உங்களோட லோன் அமௌண்ட் இஎம்ஐ எதுல இருந்து போகுது? பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து தான் போகுது. உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், இ வாலெட், இ கோல்ட் எல்லாமே உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல தான் லிங்க் ஆகி இருக்கு. ஏன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து மானியம் வரணும்னா கூட, உங்களுக்கு கேஸ் மானியம் வரணும்னா கூட உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல தான் வந்தாகணும். உங்களோட பிஎஃப், கிராஜுவிட்டி, லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாமே உங்களோட பேங்க் அக்கவுண்டோட தான் லிங்க் ஆகி இருக்கு. அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, பேங்கிங் கிரைசிஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ பேங்க்குக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, பேங்கிங் கிரைசிஸ் வருமா, பேங்க் திவால் ஆகுமா? என்ன ப்ரோ சொல்றீங்க? பேங்க்னா சாதாரண விஷயமா? ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறது அவ்வளவு ஈஸிலாம் இல்ல. ஒரு பேங்க்ல எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, அதுல எவ்வளவு டெபாசிட் இருக்கு, அதுவும் இப்ப இருக்க கார்ப்பரேட் பேங்க்ஸோட பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா செம ஸ்டைலா இருக்கும் ப்ரோ. அவங்களுக்கு எப்படி ப்ரோ பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 14 இங்க நம்ம ஊர்ல லவர்ஸ் டேவை ஜாலியா கொண்டாடிட்டு இருந்த டைம்ல, மீம்ஸை வச்சு நான் சிங்கிள் டான போஸ்ட் போட்டுட்டு இருந்த டைம்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்த டைம்ல மும்பைல மக்கள் நடு ரோட்ல இருந்து போராடிட்டு இருந்தாங்க. 1982 से हमारा अकाउंट है यहाँ पर, ये बैंक में अकाउंट एक्टिविटी कुछ चालू ही नहीं है. दिस इज द वन काइंड ऑफ द करप्शन ना. हमारा हक का पैसा हमको जल्द मिलना चाहिए बस. சில பேர் என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் சார்னு அழுதுட்டு இருந்தாங்க. तो बचा बचा के लड़की के शादी के करने के लिए रखती है, अभी कुछ पता ही नहीं लगता क्या होगा. एफडीबी है, सेविंग अकाउंट में हमारा हक का पैसा हमको जल्द मिलना चाहिए बस. ஏன் தெரியல, இங்க பெருசா எந்த செய்தி ஊடகங்களும் இந்த விஷயத்தை கவர் பண்ணல. பட் மும்பைல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்தது. சார் 1982ல இருந்து இயங்கிட்டு வந்த பேங்க் சார் இது. அதை நம்பிதான், அவ்வளவு நாள ஒழுங்கா இருக்குதே நம்பிதான் இந்த பேங்க்ல காசை போட்டோம். ஆனா இப்போ எங்களோட பணத்தை எங்களாலேயே எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்கன்னு மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. फ्रॉम द बिगिनिंग वी हैव द अकाउंट्स इन दिस बैंक, और ये शेड्यूल बैंक था. तो जो हिसाब से गवर्नमेंट कह रही है कि हम ये नहीं करने देंगे, लेकिन वापस बैंकरप्सी हो रही है, तो कानून कहाँ जा रहा है? जब कहते हैं कि हम नहीं करप्शन नहीं अलाउ करेंगे तो कहाँ जा रहा है? दिस द वन काइंड ऑफ द करप्शन ना. இது எவ்வளவு பெருசுனா, கிட்டத்தட்ட 1,30,30,000 டெபாசிட்டர்ஸோட பணத்தை அந்த பர்டிகுலர் பேங்க்ல போட்ட பொதுமக்களோட பணத்தை இன்னைக்கு வித்ட்ரா பண்ண முடியல. நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க், இந்த பேங்க் கடந்த 40 வருடங்களுக்கும் மேல இயங்கிட்டு வரதா சொல்றாங்க. இந்த பேங்க் வந்து முக்கியமான அர்பன் சிட்டிஸ்ல இருக்க கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த பேங்க்குக்கு மும்பைல பிரான்ச் இருக்கு, தானேல பிரான்ச் இருக்கு, சூரத், புனே போன்ற பெருநகரங்கள்ல பிரான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 30 பிரான்சஸ் இந்த பேங்க்குக்கு இருக்கு. பிப்ரவரி 13 ஆர்பிஐ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குல்ல, அதோட எல்லா ஆபரேஷன்ஸையும், பிசினஸ் அண்ட் பினான்சியல் ஆபரேஷன்ஸை ஷட் டவுன் பண்ண போறதா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமேல் அந்த பேங்க்ல இருந்து புது லோன்ஸ் எதையும் எடுக்க முடியாது. அந்த பேங்கால அது கிட்ட இருக்க பணத்தை இன்வெஸ்ட் எதுவும் பண்ண முடியாது. கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து புதுசா வர டெபாசிட்ஸ் எதுவும் வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதை தாண்டி இந்த பேங்கோட கஸ்டமர்ஸால அடுத்த 6 மாசத்துக்கு அவங்களோட கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்தும் சரி, சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்தும் சரி, பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நேரா பிரான்ச்சுக்கு போயும் பணத்தை வித்ட்ரா பண்ண கூடாது, ஏடிஎம்ல இருந்தும் பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இது பிப்ரவரி 13 நடக்குதா? அடுத்த 2 நாள்லயே பிப்ரவரி 15 இந்த பேங்கோட ஜெனரல் மேனேஜர் அரசு செய்யப்படுறார். 122 crore rupees were allegedly siphoned off by Hitesh Praveen Chand Mehta, former general manager at New India Cooperative Bank. The Economic Offences Wing of Mumbai Police arrested him after a 3-hour interrogation on February 15th. கிட்டத்தட்ட 122 கோடி அந்த பேங்கோட பணத்தை, மக்களோட பணத்தை மிஸ்ஹேண்டில் பண்ணதா, அந்த பணத்தை அடிச்சிட்டதா அவர் மேல அக்யூசேஷன்ஸ் வைக்கப்படுது. இந்த ஃப்ராட் கொரோனா டைம்ல இருந்து, அதாவது 2020ல இருந்து 2025 வரைக்கும் நடந்துட்டு இருக்கான். சரி, இப்ப அந்த பேங்க்ல பணத்தை போட்டாங்கல்ல, அந்த மக்களோட நிலைமை என்னன்னு கேட்டா, சப்போஸ் அந்த பேங்க் அக்கௌண்டோட, அந்த மக்களோட பேங்க் அக்கௌண்டோட ஏதாவது இஎம்ஐஸ் லிங்க்ட் ஆயிருந்தாலோ, லோன்ஸ் லிங்க்ட் ஆயிருந்தாலோ, எஸ்ஐபிஸ் லிங்க்ட் ஆயிருந்தாலோ அதுக்கு முழு பொறுப்பு அவங்க தானா. என்னதான் அவங்களோட பணம்
இந்த பேங்க்ல லாக் ஆயிருந்தாலும் மாட்டி இருந்தாலும் அடுத்த 6 மாசத்துக்கு இந்த பேங்க்ல இருந்து தான் எந்த காசையும் எடுக்க முடியாதுல்ல. சோ அடுத்த மாசம் இந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இந்த பேங்கோட கஸ்டமரா இருக்க ஒருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து லோனோட இஎம்ஐ எடுக்க ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் தான் முழு பொறுப்பாளியா. அவரோட பேரு டிஃபால்ட் லிஸ்ட்ல போகுமா, அவரோட கிரெடிட் ஸ்கோர் கம்மி ஆகுமா, அதனால அந்த டெபாசிட்டர்ஸ்லாம் என்ன செய்யணும்னு அட்வைஸ் பண்றாங்கன்னா உங்களோட இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ வேற ஒரு அக்கவுண்டோட லிங்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போனுக்காக ஏதோ ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து லோன் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி கிட்ட பேசி வேற ஒரு அக்கவுண்டோட உங்க இஎம்ஐ லிங்க் பண்ணுமா. இதே கான்செப்ட் தான் எஸ்ஐபிக்கும். அந்த அக்கவுண்ட்ல நீங்க தான் காசு ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி போட்டு வைக்கணுமா. சரி, எதுக்குடா ஆர்பிஐ இந்த மாதிரி சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குல்ல, அது கடந்த சில ஆண்டுகளா தொடர்ந்து லாஸ் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கான். 2023ல அப்ராக்சிமேட்டா 30 கோடி லாஸ் ஆ, 2024ல 22 கோடி லாஸ் ஆ. இதை தாண்டி CRARனு ஒன்னு சொல்றாங்க, கேபிட்டல் டு ரிஸ்க் அசெட் ரேஷியோவா. இந்த ரேஷியோவும் தொடர்ந்து இந்த பேங்க்குக்கு கம்மி ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. நார்மலா இந்த ரேஷியோட த்ரெஷோல்ட் லிமிட் 9% தானா, அதுக்கு கீழே கம்மியா போக கூடாதான். ஆனா 2023ல அந்த ரேஷியோவும் இந்த பேங்க்குக்கு கம்மியா போயிருக்கு. அதற்கு பிறகுதான் ஆர்பிஐ என்ன பண்றாங்க, இந்த பேங்க்குள்ள பூந்து ஆடிட்லாம் பண்றாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பேங்கோட மேனேஜர் ஒருத்தர் ஸ்கேம்ல மாட்டுறாரு. இதனால இந்த பேங்க் ஸ்டேபிளா இல்ல, இந்த பேங்க்ல லிக்விடிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பேங்கோட ஆபரேஷன்ஸை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. இது எதற்காக பண்ணிருக்காங்கன்னா, பொதுமக்களோட பணம் முழுக்க காணாம போயிடக்கூடாதுன்றதுக்காக. சரி, இப்போ பொதுமக்களோட பணம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு அந்த பேங்கோட லைசன்ஸை புடுங்கலையாம், ஜஸ்ட் அவங்களோட ஆபரேஷன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சோ அவங்களோட பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை தாண்டி பொதுமக்களோட பணம் எல்லாமே டிஐசிஜிசி கீழே இன்சூர்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. டிஐசிஜிசினா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். சோ இதற்கு கீழே 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்களோட டெபாசிட் எல்லாமே இன்சூர் ஆயிருக்கு. சோ பேங்கே திவால் ஆனாலும் அப் டு 5 lakhs வரைக்கும் இவங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். ப்ரோ, அப்போ 20-25 லட்சம் பேங்க் அக்கவுண்ட்ல வச்சு பேங்க் திவால் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்சூர்டான 5 லட்சம் மட்டும்தான் கிடைக்கும். சரி, இப்போ இந்த வீடியோட டேக்அவே என்னன்னா, கடந்த சில ஆண்டுகளா இந்தியாவில் இருக்க கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல சில இஷ்யூஸ்லாம் வருதான். ஸோ உங்களோட மொத்த காசையும் ஒரே கோஆபரேட்டிவ் பேங்க்ல போட்டு வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்க காசு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சீங்கன்னா, தனித்தனியா நிறைய பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் கம்மி. ஏன்னா உங்களோட டெபாசிட்ஸை டைவர்சிஃபை பண்ணும் போது ஏதாவது ஒரு பேங்க் காலி ஆனாலும் மிச்ச பேங்க் தப்பிச்சிடும். ஏன்னா எல்லா பேங்க்லயும் ஒரே சமயத்துல பேங்கிங் கிரைசிஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட அப்ராக்சிமேட்டா 20 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களோட லைஃப் டைம் சேவிங் 20 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாக்ஸ்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல கோல்டுலயோ போட விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல தான் அந்த மொத்த காசையும் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த பேங்க் திவால் ஆச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் அமௌண்ட் திருப்பி கிடைக்கும். இதே உங்க 20 லட்சத்தை இப்படி பிரிச்சு போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 அக்கவுண்ட்ல 4 லட்சம் 4 லட்சம்னு பிரிச்சு போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேங்க்கும் திவாலானா கூட ஒவ்வொரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தோம் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல வச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இதை நான் சொல்லப்பா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அண்ட் இந்த வீடியோட மோட்டோ, பேங்க்னாலே திவால் ஆயிரும், அங்க காசு போடாதீங்க, பேங்க்னாலே மோசம் அப்படின்னு கன்வே பண்ற வீடியோ கிடையாது. there are probabilities ஒரு பேங்க்கும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, அதனால உங்களோட அசெட்ஸை டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கோங்கன்றதுக்கான வீடியோ தான் அது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.